ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமேசான் அசோசியேட் இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆப்பு ரீசெண்டாக ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஆப்பு. இந்த ஆப் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஒர்க் இருக்கும், இது மூலிமா எப்படி வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதால தான் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். அதாவது நம்ம சேனலில் ஒரு 1 டேக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். மே 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஊரடங்கு காலத்தை உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் போதுமானதாக உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5700 ஓட்டு வந்து விழுந்திருந்தது. அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு விழுந்தது இல்லை. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 கமெண்ட் தனியாகவே வந்துருந்தது. அதில் ஓப்பன் பண்ணி நான் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் நல்லா கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து தரப்போகிறீங்களா? ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இல்லை, என்னுடைய பேலன்ஸ் வந்து 0ல் இருக்குது. எனக்கு செலவு பண்ணுறதுக்கே காசு இல்லை. என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து 0வாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த நிலமை தானா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக பிறக்கிறது தப்பு கிடையாது. அது நம்ம மேலே தப்பு இல்லை. நம்ம சாகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏழையாகவே சாகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பழமொழி வந்து வயசானவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக பிறந்துட்டோம். சாகுற வரைக்கும் சாகும்போது நம்ம வந்து சாகும்போது வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸாக பிறந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம மேலே தப்பு. அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பணம் வந்து சம்பாதிக்கணுமா? நான் பணம் வந்து கடைசி வரைக்கும் 20 வயசுலேருந்து ஆரம்பித்து 30, 40, 55 வயசு வரைக்கும் நான் வந்து பணம் சம்பாதிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்னால் வந்து முன்னேறவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கலாம். பணம், அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போய் மாங்குன்னு உழைச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்தியாவில் அதிகமாகிருச்சு. பொருளோட விலைவாசி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிருச்சு. இப்போ ரூ. 10,000 வாங்கக்கூடிய இடத்துல இந்த லாக்டவுன் டைம்னால ரூ. 5,000 சேலரி. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரூ. 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல ரூ. 10,000 தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் கம்பெனியே எடுத்து மூடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 மணிலேருந்து 12 மணிக்கு வரைக்கும் கடை ஓப்பன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 2 மணி நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கு கொடுப்பாங்களோ அந்த ஓனரு, அதுக்கேற்ற மாதிரியான இன்கம்மை தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து அதிகமாகவும் கேட்க முடியாது. கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சேலரி கொடுக்க முடியும். இருந்தால் இருங்க, இல்லைனா வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம். சரி, இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும், இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தான் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ்மெண்ட் ஆகி என் மூலியமாக நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண வச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளே நீங்களும் உள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இன்கம் உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலேயோ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணனாலும் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து நிரந்தரமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஜாப்பே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாதுன்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்புட்னா லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நிரந்தரமா என்னதான் சுனாமி வந்தாலும், என்னதான் அடமழை பெஞ்சாலும், என்னதான் 144 தடை போட்டாலும் நம்மளுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வருதா? அதுதான் நம்மளுக்கான பெர்மனன்ட் ஜாப். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என் மூலியமா நிறைய பேரை ஏர்ன் பண்ண வச்சுட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உள்ளே வந்து ஏர்ன் பண்ணணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் ஃபேமிலிக்காக மாறணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனலை இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சேனல் பேர். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4700 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் பாதி பேருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை தான்.
இப்போ உங்களுக்கு நான் இது புரியிற மாரி சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு கம்பெனில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு ஞாயித்துக்கிழமை மட்டும் தான் லீவ் கிடைக்கும். மத்த நாள் எல்லா நாளுமே நீங்க வந்து காலையில தூங்கி எந்திரிக்காமயும், சாப்பிடாமயும் வேலைக்கு போவீங்க. ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க முக்காவாசிவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே சண்டே தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களுடைய வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே தீர்மானிச்சுக்குருவாங்க. அவங்களுடைய சம்பளத்த வந்து அவங்களே தீர்மானிச்சுக்குருவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட்டிங்லேயே ரொம்ப வந்து லென்த்தியா பேசிட்டேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா, இந்த ஓட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்ததுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளியாரிட்டி வந்து கிடைக்கும் அந்த சேனல் மூலியமா. அதில வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெறைய விஷயங்கள்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வீட்ல இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் மொபைல பயன்படுத்தி ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்க மட்டுமே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட சேஞ்ச் பண்ணி இப்படி வந்து ஒர்க் பண்றது. நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்லாம் முதல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் இது ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போ முடியும். இல்லையா? அதுக்கு ஏத்த மாரி ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே நான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம். அத டீட்டெயிலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இம்மீடியட்டா போயிட்டு அந்த சைட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் அசோசியேட். இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கு. டைரக்ட்டா கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒர்க்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் தான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இந்த ஆப் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 ரூ. 600 இந்த மாரி ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. நீங்க குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ரீசார்ஜ் பண்ணி நீங்க வந்து அதிகமா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். குறைஞ்சது மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 மேலேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 500னாலும் 30 நாளைக்கு எவ்வளோங்கிறத உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படி அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்றேன். கீழ வந்து மைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் பண்ற மாரி இருக்கும். உங்கட்ட வந்து ஆல்ரெடி இந்த ஆப்ல வந்து அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணுங்க. இல்ல நான் அந்த ஆப்புக்கு புதுசு அப்படின்னா கீழ வந்து ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கிரீன் கலர்ல அத வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ரெஃபர் கோடு வீடியோக்கு கீழ இருக்கும். மொபைல்லயும் இந்த வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த ரெஃபர் கோட போட்டுருங்க. இந்த இடத்துல என்டர் பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு, ரெஃபர் கோடு எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அக்ரீன்னு சொல்லிட்டு அந்த பட்டன கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு வெல்கம் போனஸா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 குடுப்பாங்க. அந்த ரூ. 100 நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிற வேண்டாம். ரெஃபர் கோட இம்மீடியட்டா போடுங்க. எல்லாமே போட்டு முடிச்சுட்டு உள்ள போங்க. நான் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். உங்களுடைய ஓடிபிலாம் குடுத்து, ரெஃபர் கோட்லாம் குடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க. உங்களுடைய அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வெல்கம் ஆக்டிவிட்டி 1ன்னு இருக்கும். லாகின் பண்ண உடனே கெட் ₹100ன்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல காட் இட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேல வந்து ரூ. 100 உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் இல்லையா? இதில மினிமமா வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 இருந்துச்சுனாலே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். பேடிஎம், யுபிஐ ஐடி எதுல வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து குடுப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட்டு லெவல் 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனா குடுக்குறாங்க. இதில வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 ஆர்டர் கிடைக்கும். அந்த 30 ஆர்டர் எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 500 ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5000க்கு ஏரியா இருக்கு. அப்புறம் 30,000 ஆமா ரூ. 30,000க்கு ஏரியா இருக்கு. ரூ. 50,000க்கு 1,00,000க்கு இந்த மாரி ஏரியா இருக்கு. நீங்க இதில வந்து இன்கம் வந்து அதிகமா எடுக்கணும். நான் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 ரூ. 2000 எடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ரூ. 500 ரூ. 1000 ஏரியாவ நீங்க வந்து மெம்பர் லெவல் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரீசார்ஜ் பண்றதும், பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். நான் வந்து கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ணியும் நீங்க வந்து இது இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. ஃப்ரீ வெர்ஷனாவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஆப்ல நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல இன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 குடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுடைய வெர்ஷன அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ளே ஆகும். இதில இப்ப கரண்ட்டா எத்தன ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டு அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்கங்கிறத மேல வந்து லைவா ஓடிட்டே இருக்கும். மேபி நீங்க இந்த ஆப் மூலியமா வித்ட்ரால் போட்டீங்கன்னா, உங்களுடைய நேமும் அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். மெம்பர் லெவல் 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டர்ட் கிராப்பிங் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30 கிராப்பிங் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஓடும். டக்குன்னு கிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆயிருது. இந்த இடத்துல பர்ச்சேசிங் ஆர்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்ன்னு சொல்லிட்டு வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 30 இருக்கு. மத்த ஆப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரீசென்ட்டா ஆப்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில ஒரு 5 கிராப்பிங் தான் வந்து குடுத்துருந்தாங்க. பட் இதில வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடா குடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30 பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து இன்கம் சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்.
இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம். இதில கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டுக்கு 0.6% வந்து குடுக்குறாங்க. ரொம்ப கம்மியாவே இருந்தாலும், நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கெட் மணியா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவைப்படுது. இப்போ மேல லெஃப்ட் சைட்ல பாருங்க, யுவர் டோட்டல் அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதில நம்மளுக்கு வெல்கம் போனஸா வந்து ரூ. 100 குடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து கிராப்பிங் பண்றதுனால ரூ. 1 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு வீடியோல வந்து சொல்லணுங்கிறதுக்காக வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2, 3 கிராப்பிங் வந்து பண்ணி காமிச்சேன். இதே மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ இதில வந்து எப்படி வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி வித்ட்ரால் எடுக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் குடுத்துர்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, யுபிஐ இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபைண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுங்க. அதாவது நீங்க நீங்க வித்ட்ரால் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அத நீங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் குடுத்தீங்க இல்லையா? அந்த பாஸ்வேர்டும் குடுத்துக்கலாம். இல்ல புதுசா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் பாஸ்வேர்டா குடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் குடுத்துக்கலாம். குடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. மேல டாப்ல அத கிளிக் பண்ணி மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 இருந்துச்சு அப்டின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அதில முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்னன்னா, இந்த இடத்துல 18% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. மீதி அமௌண்ட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. வித்ட்ரால் பண்றதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் டைமிங்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து வித்ட்ரால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் வித்ட்ரால் கேஷ் ஆன் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஹாலிடே டைம்ல வித்ட்ரால் வந்து போட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரீசென்ட்டா லான்ச் ஆன அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னாலும், கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து உங்கள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. காலையில நான் சொன்ன மாதிரி காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்கு. நீங்க அதுக்குள்ள அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத தவிர உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜாஸ்தி, அன்லிமிட்டடா உங்களுக்கு இன்கம் வேணும்னு நெனைக்கிறவங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? கெட் சூப்பர் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களோட ஃப்ரெண்ட நீங்க வந்து இந்த ஆப்ப வந்து தெரியப்படுத்துறது மூலியமா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அதிகமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்ல ஒரு குறைஞ்சது 3 ஸ்மார்ட் ஃபோனாவது வச்சிருப்பீங்க. நீங்க இந்த அப்ளிகேஷன வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இம்மீடியட்டா போயிட்டு இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த லிங்க்க காப்பி பண்ணி உங்களுடைய ஃபாதர், மதர், உங்களுடைய பிரதர்ஸ் அவங்களுடைய மொபைல்ல ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே, அவங்களுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் லெவல் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% குடுத்துருக்காங்க. செகண்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 குடுத்துருக்காங்க. தேர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 5 குடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். இதிலேயே நம்ம வந்து இன்கம் வந்து அதிகமா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு, இதில நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம், ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட Instagram ஐடியும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்ட்ட நீங்க தனியா ஏதாவது பேசணும், இல்ல ப்ரமோஷன் ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, Instagram ஐடி குடுத்துருக்கேன். அதில போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி, என்கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். இது போல ஒரு சூப்பரான ஒரு புத்தம்புது வெப்சைட்டோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.